Hello all, welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் subscribe my channel and do follow my Instagram account. பேக்கிங்க்கு சில திங்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு வாங்கினது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி திங்ஸ் மட்டும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணிப்பேன். ஹஸ்பண்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா. ஸோ மைதா, சுகர் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லை. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ தான் டெலிவரி பண்ணாங்க. அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே எனக்கு பேக் டு பேக் வந்து ஃபுல்லாகவே பேக்கிங் ஆர்டர்ஸ் தான். ஸோ எப்போவுமே பேக் பண்ணி முடிச்ச உடனே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் டெய்லியுமே. ஸோ தேர்ஸ்டே மார்னிங்கோட ஆர்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுனால ஃப்ரைடே ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீப் க்ளீனிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காக்ரோச்சோட தொல்லை வந்து ரொம்ப அதிகம், நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ் அது நைட் வந்து கிச்சனில் வந்து இந்த காக்ரோச் பேஸ்ட் இருக்குது. ஸோ அது வாங்கி வச்சிருவேன். இல்லைனா நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா வந்துடும். அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தா மட்டுமே தான் அது வராமல் இருக்கும். ஸோ அதனால் தேர்ஸ்டே மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஃபஸ்ட் வந்து இது சிங்கில் இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்பேஸில் வந்து அந்த காக்ரோச் பேஸ்ட் வைக்கணுமோ வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் 10 days இல்லைனா கூட ரிட்டன் வரும்போது நிறைய இருக்கும். ஐ மீன் நிறைய டெட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஊருக்கு இங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவோம். எங்களோட ஹோல் அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த காக்ரோச் இருக்கும். ஈவன் லிஃப்ட்டில் கூட இருக்கும். சில டைம் பார்க்கலாம், நிறையவே இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். ஐ மீன் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இப்போ வந்து எங்கள் ஆப்போசிட் வீட்டில் வந்து டீப் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக இருந்தால் மட்டுமே தான் வராது. ஸோ நான் ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே கவுண்டர் டாப்லேருந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இந்த லிக்விட் சோப் சொல்யூஷன் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து வந்து நான் டைலூட் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே ரெகுலராகவே கிச்சன் வந்து டெய்லி வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறது அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெட் வைப் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். ஸோ பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். என்னோடய கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தேர்ஸ்டே மார்னிங்கோட வைண்டப் பண்ணிவிட்டு மார்னிங் வைண்டப் பண்ணி அன்றைக்கி லாஸ்ட் என்னோட யாருக்கெல்லாம் அனுப்பிச்சி விடணுமோ ஸோ எல்லாமே கொரியர் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் இந்த வாட்டி வந்துட்டு 8 to 9 kgs பக்கத்தில் வந்து சோக் பண்ணியிருந்தோம் ஃப்ரூட்ஸை. நான் வந்து டோட்டலி காலி, எல்லாமே காலி. ஸோ நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய என்கொயரிஸ், நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆர்டர்ஸ்க்கு. பட் என்னால் கொடுக்க முடியலை. ஸோ யாரெல்லாம் கேட்டீங்க எனக்கு தர முடியலையோ ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய ப்ரீ பிளானிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஏன் அதிகமாக போடலை அப்படின்னா ஸோ அதிகமாக போட்டுட்டு சப்போஸ் ஆர்டர் இல்லை அப்படின்னா ஸோ அது என்ன சொல்கிறது வேஸ்ட்டாக போகாது. நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு கூட அது வச்சுருந்துருக்கலாம். ஸோ யாரும் ஆர்டர் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால லிமிட்டட் குவான்டிட்டி மட்டும்தான் போட்டிருந்தோம். பட் நிறைய பேர் ஆர்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே உங்களோட கேக் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ லஞ்ச் வந்துட்டு என்னோடய ஆண்ட் ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு. ஸோ அதனால் அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு பை ஒரு 2:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ ஆன் த வேல வந்து பெருசாக ஸ்டாப் பண்ணல. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணோம். அண்ட் தென் ஒரு வாட்டி டீக்காக ஸ்டாப் பண்ணோம். ஸோ பையன் மதியானம் சாப்பிடல. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். டைரெக்டாக நாங்கள் ஊருக்கு போகலை. கோவில்பட்டியில் வந்து ஒரு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அங்கேயும் என்னோடய ஃபேமிலி ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாகர்கோவில் போயிருந்தோம். ஸோ பை ஈவினிங் ஒரு 7:30 அந்த மாதிரி அங்கே கோவில்பட்டி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது அங்கே ஒரு சித்தி, அவனுக்கு 2 சித்தி இருக்காங்க. ஸோ ஒரு சித்தி தான் அவைலபிளாக இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ போனதுமே ஒரே சேட்டை அவள் கூட சேர்ந்து. ஸோ அன்றைக்கி நைட் அங்கே ரொம்ப நேரம் அவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிவிட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கவே நைட்டு 12:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கே அன்றைக்கி நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்துச்சி கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பை ஒரு 10:30 மேலே தான் கிளம்புனோம். கற்றுட்டதுக்கு அப்புறமா
அதிகமாக ஹைவேஸில் இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணது கிடையாது. இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே பயமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டெடி ஆகிட்டேன். ஸோ யாரெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து காரில் ட்ராவல் பண்ணி ஊருக்கு வரீங்களோ ஃபார் வெக்கேஷன், ரொம்ப சேஃபாக வாங்க, ரொம்ப கவனமாக வாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து பேஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நின்று போகிற இடத்துல யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக வாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2:30 அந்த மாதிரி தான் இங்கே ரீச் ஆனோம். கோயில்பட்டி டு திருநெல்வேலி வரைக்கும் நான் தான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வரதுக்கு. வந்ததும் எனக்கு செம பசி, எதுவுமே பார்க்கல. வந்ததும் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்த காய் வந்து நாரந்திக்காய் அப்படின்பாங்க. நாரந்திக்காய் ஆர் நாரங்காய் அப்படின்பாங்க. ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எங்களோட லேண்டில் வந்து காய்ச்சது தான். ஸோ 3 இருந்துச்சு. ஸோ மம்மி பறித்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தது செம்ம ஹாப்பி. நான் இவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல, இதான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ இது ஏதாவது ரெசிபி ஆர் எனிதிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு vlogsல வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வந்து நாங்கள் அங்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இன்லாஸ் ஹோம்க்கு வந்துட்டு அன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட் டே சண்டே, ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வரது வரைக்கும் அவங்க எடுத்து வைக்கலை. ஸோ அதனால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டுமா சேர்ந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கச்சி ஃபேமிலியும் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 1 டே பிஃபோர் வந்திருந்தாங்க நாங்கள் கிளம்புறதுக்கு. ஸோ அவளுமே லஞ்சுக்கு அன்றைக்கி வந்திருந்தா. ஸோ வந்ததும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு லஞ்சு, அதுக்கப்புறம் மம்மி டேடிக்கு வாங்கிட்டு வந்திருந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே இன்லாஸ் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லோரும் நல்லா சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வெக்கேஷனை. ஸோ வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் வந்து இட்ஸ் பிக் செலிப்ரேஷன். எவ்ரி இயர் வருஷத்துலேயே நாங்கள் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுற ஒரே செலிப்ரேஷன் வந்து கிறிஸ்மஸ் தான். ஸோ எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகுறது, ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வெளியூரில் இருக்காங்களோ ஸோ எல்லோரும் வரது எல்லாமே அந்த டைம் தான். ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக ரொம்ப கவனமாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் பண்ணி வரவங்களாம் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணி வாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒரு 2 ஆக்சிடெண்ட் வந்துட்டு கேரளா அண்ட் நாங்கள் வர அன்றைக்கி மார்னிங் தான் வந்துட்டு பெங்களூரில் ஒரு ஆக்சிடெண்ட் கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது தான் அக்கா வந்து நியூஸ் பார்த்துட்டு உடனே கால் பண்ணி எங்களுக்கு சொன்னால், ரொம்ப அதுவும் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப சேஃபாக வாங்க, கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் யாரெல்லாம் நீங்கள் வெளியூரில் வந்து வரீங்களோ ரொம்ப கவனமாக சேஃபாக வாங்க. ஸோ விஷிங் யூ a வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த அப்கமிங் இயர் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப குட் திங்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். ஸோ அப்கமிங் vlogல வந்துட்டு எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி போச்சு, அண்ட் தென் இங்கே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் டைமிங் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இட் மைட் பி டுமாரோ நைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து டைமிங் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இதோட இந்த vlog நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.